ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பொரி அரிசி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி, அதுக்கப்புறம் வெல்லம் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பண்ணுறதுனால இது ரொம்ப ஈஸியான ரெசிபியாக இருக்கும். அதே சமயம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். இதில் நம்ம ஆயில், சர்க்கரைலாம் யூஸ் பண்ணாததுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க. நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுக்கலாம். நார்மலான சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கூட எடுக்கலாம். இது 200 கிராம் அளவு அரிசி இருக்கும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. நம்ம பொரி அரிசி செய்வோம்ல, அதே ப்ராசஸ் தான். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ அரிசி லேசாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. கலரும் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். இது போல் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. அதே கடாயில் வச்சோம்னா அந்த அரிசியோடைய கலர் மறுபடிக்கும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், கருகுன மாதிரி. அதனால் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது போல் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அரிசி நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கடாய் சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல். நீங்கள் முந்திரி இல்லாமல் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது லேசாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டதும் இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃப்ளேவருக்காக இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு 2-3 ஏலக்காய் நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டு சக்கரைலாம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. அதாவது துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2-3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் விற்கிற டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற அரிசியையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்துகிட்டே இருக்கும்போது சீக்கிரமாகவே கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த அரிசி இந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு ஒரு அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இது இன்னும் நல்லா கெட்டியாகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் கூட கட்டிகள் படாமல் நல்லா கரைச்சி விடுங்க. இது போல் இப்போது இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுடுங்க. இது முழுமையாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இதிலிருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து லட்டு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை சில பேர் கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி கூட வைப்பாங்க. அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இல்லை உருண்டையாக லட்டு மாதிரி கூட பண்ணலாம். இந்த லட்டு உருட்டுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே உருட்டிடணும். இல்லைனா ரொம்ப காஞ்சிருச்சுன்னா உருட்டுறது கஷ்டம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பொரி அரிசி உருண்டை சூப்பராக தயாராகிருச்சு. இதை கொஞ்சம் போல் தேங்காய் துருவலில் நம்ம இது போல் உருட்டிட்டு வச்சோன்னா பார்க்குறதுக்கு நல்ல டிசைன் இருக்க மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்களே பார்த்தீங்கல்ல இந்த ரெசிபி எவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. அதே சமயம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.